வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா சினிமா பற்றின அப்டேட்ஸ் வந்து அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எஸ், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பல பெரிய படங்களோட அப்டேட்லாம் வரப்போகுது. தமிழ் சினிமா வில் பி பேக் அப்படிங்கிற போஸ்டர்லாம் பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரியான அப்டேட்ஸோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதில் முதல்ல இருக்கிற அப்டேட் ராயன். எஸ், ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு போஸ்டர் வந்தது. ஆனால் அது எப்படான்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதை இன்னொரு போஸ்டர் மூலியமாக தீர்த்து வச்சிருக்காங்க. 9ஆம் தேதி ராயன் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. ராயன் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் ஸ்டண்டட் கேஸ்ட் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், சுந்தீப் கிஷனாக இருக்கட்டும், காளிதாஸ் ஜெயராமா இருக்கட்டும், துஷாரா விஜயனா இருக்கட்டும், ராதிகாவா இருக்கட்டும், சரவணனா இருக்கட்டும்னு பல ஸ்டார் ஸ்டண்டட் கேஸ்ட் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி யார்கிட்ட கேட்டாலுமே அவ்வளோ புகழ்ந்து சொல்கிறாங்க. அதுவும் தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் பற்றி நிறைய விஷயம் பேசுகிறாங்க. அவ்வளோ வந்து ப்ரிப்பேர்டாக இந்த டைரக்ஷன்லாம் பண்ணுறாரு, அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் இதுக்கு முன்னாடியே பாப்பாண்டியில் ஒர்க் பண்ண ரேவதி அவங்க சொல்லும் போதும் ஆஸ் அ டேரக்டராக தனுஷ் இஸ் அ ஜெம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, ராஜ்கிரண் அவர்களுமே வந்து அவரோட டைரக்ஷன் பற்றி பெருசாக பேசியிருந்தாங்க. ஸோ அவரோட டைரக்ஷனில் அவரே மெயின் லீடாக பண்ணுற படம் எப்படி இருக்க போகுது, அதுவும் இது ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா அப்படிங்கும்போது தனுஷ் அவர்களுக்கும் கேங்ஸ்டர் ரோலுக்குமே வந்து ஒரு எப்போவுமே ஒரு பாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிற வெயிட்டிங் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் மெயினாக அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு முக்கியமான சந்தேகம் வர்றது, இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்தே தனுஷ் அவர்கள் ஒரு கிரே ஷேடான கேரக்டர் தான் இருப்பாரோங்கிற டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த திரும்பி நிற்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற போஸ்டராக இருக்கட்டும், கையில் கத்தியோடு நிற்கும் போது அந்த போஸ்டராக இருக்கட்டும், பார்க்கும்போது ஒருவேளை இந்த படத்தில் கிரே ஷேட் கேரக்டராக இருக்குமோங்கிற சந்தேகம் இருந்ததை இந்த போஸ்டர் கொஞ்சம் தீர்த்து வச்ச மாதிரி இருந்தது. எஸ், இந்த போஸ்டரில் அவர் அப்படியே ஒரு தீக்கு நடுவில் உட்காந்துருக்காரு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 தலை ராவணனோட அந்த ஒரு பெரிய என்ன சொல்றது, அந்த உருவப்பொம்மை எரிப்பாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் பின்னாடி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கத்தி கோடாரியோட பின்னாடி அந்த ஷேடோஸ்ல மக்கள் ஆடுற மாதிரியும் இருக்கு. ஸோ மேபி இந்த படத்துல தனுஷ் அவர்களுக்கு ஒரு கிரே ஷேடான கேரக்டர் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி தனுஷ் அவர்கள் நிறைய கிரே ஷேட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. காதல் கொண்டேன்ல வர கேரக்டரா இருக்கட்டும், இல்ல புதுப்பேட்டையில வர கேரக்டரா இருக்கட்டும், இது எல்லாமே கிரே ஷேட் கலந்த கேரக்டர்ஸ் தான். ஸோ தனுஷ் அவர்கள் இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருங்கிறது ரொம்ப ஆவலான விஷயம். அண்ட் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, ஏஆர் ரகுமானுக்கு இந்த படம் பார்த்தம்போது ப்ரிவியூவில் ரொம்பவே பிடிச்சி போனதுனால இன்னுமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இந்த படத்துக்காக போயிட்டுருக்காரு. அவரே வந்து மெனக்கெட்டு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாருங்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ முதல் பாடல் வரும்போது தான் நமக்கு தெரியும் இந்த டிஎன்ஏ காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது. தனுஷ் அண்ட் ஏஆர் ரகுமான் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இவங்க முன்னாடியே நிறைய சார்ட் பஸ்டர்ஸ் ஆல்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ தனுஷ் அவர்களோட டைரக்ஷனில் ஏஆர் ரகுமான் அவரோட மியூசிக்கில் பாடலில் எப்படி வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜூனில் படம் வந்துடும் அந்த போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேட் ஃபிக்ஸ் ஆகப்படலை. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து ராயன் படத்துலேருந்து தொடர்ந்து வரப்போகுது. எவ்வளோ எக்ஸைட்டடாக மக்களை வச்சிருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதில் செகண்ட் விஷயம் நான் பேச போகிறது, சோஷியல் மீடியாவில் ஒரே ஃபோட்டோவில் நாள் பூரா அதை பற்றி பேச வச்சு அடுத்து அங்கேருந்து ஒரு அப்டேட்டும் 8ஆம் தேதி வரப்போகுது. அதுதான் தக் லைஃப் படத்துடைய அப்டேட். எஸ், அதாவது காலையில் சடனாக சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரிஜினலாக ஃபேன்மேடான சந்தேகம் வர மாதிரி கமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80ஸ்ல இருந்த சத்யா கெட்டப்ல இருக்காரு. இந்த சைடு பார்த்தா நம்ம சிம்பு அவர்கள் ஒரு ரைட் சைட் கார்னர்ல காலை சிலம்பாட்டம் டைம்ல ஒரு கெட்டப்ல இருப்பாரு, அந்த மாதிரி இருக்காரு. எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸா தான் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. காரணம் என்னன்னா அந்த லுக்கு எல்லாமே நம்ம அவங்களோட பிரைம் டைம்ல பார்த்த லுக்கு, அதை வந்து மணி சார் ரீக்ரியேட் பண்ணியிருக்காருங்க போது, மணி சார் என்ன சார் குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் எல்லாருமே கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க. எஸ், அதாவது கமல் அவர்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பார்த்தோம். அண்ட் இந்த சைடு எஸ்டிஆர் ரொம்ப ஊபர் கூலர்ஸ் எல்லாம் போட்டு நின்றுட்டு இருந்தாரு. மெயினா கமல் அவர்களுக்கு பேரா பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அபிராமி மேம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டிலேயே இவங்க 2 பேரோட பேர் அதிகமா பேசப்பட்டுச்சு. த வே தே ஹேண்டில் த ஸ்கிரீன் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஈவன் அதை வந்து கமல் அவர்களே வந்து ஒரு மேடையிலையும் சொல்லியிருப்பார், விருமாண்டியில அவங்க அந்த டைலாக்ட பிடிச்சதுதான் என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியலன்னு. ஸோ இப்படி ஒரு நடிப்பு காம்போ தான் இந்த ஒரு படத்துல இருக்க போதுங்கிறது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு பின்னாடி நம்ம நாசர் அவர்களும் இருந்தாங்க, அண்ட் வையாபுரி அவர்களும் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டார் கேஸ்ட் பார்க்கவே வந்து ஓகே டேக் மை மணி, இப்பவே வந்து படத்தெல்லாம் புக் பண்ணிருங்க, படத்துக்கு போயிடலாங்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. எஸ்டிஆர் உள்ள வந்தோடனே வந்து தக் லைஃபோட டோனே வந்து வேற மாதிரி மாறின மாதிரி இருந்தது. கமலும் எஸ்டிஆரும் ஒரே ஃப்ரேம்லியா ஒருவேளை ஒன்னா காட்டுவாங்களா மாட்டாங்களான்னு பல சந்தேகம் இருக்கும்போது இந்த ஒரே போட்டோலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நிறைய சீன்ல நம்ம ஒன்னா இவங்க 2 பேரையும் பார்க்க போறோங்கிறது
ஒரு மிகுந்த சந்தோஷம் அளிக்குது. ஸோ 8ஆம் தேதி நியூ டக் இன் டவுன்ங்கிற ஏதோ ஒரு அப்டேட்டோட வர போறாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து கொண்டு வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் அடுத்து யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாருங்கிற டாக்ஸ் நிறையவே இருந்தது. தனுஷ் அவர்களோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கே, அதை ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணாங்க. பட் இல்ல, ரொம்ப நாளா காத்திருந்த துருவ் விக்ரம் அவர்களுடைய ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உள்ள நீலம் ப்ரொடக்ஷன்ஸும் உள்ள வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு பைசன் காலமாடான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருந்தது. காலையில வந்து அதோட பூஜை போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது பவர்ஃபுல்லான ஒரு ரோலா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு. அந்த துருவ் விக்ரமே அந்த பைசன்கிற பேருக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக்லயுமே இருந்தாரு. ஸோ நார்மலாவே மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்கள்ல ஒவ்வொரு அந்த அனிமல் ரெஃபரன்ஸ் பார்க்க முடியும். லைக் மாமன்னன்ல பன்றியை வச்சு ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தாரு. நம்ம பரியேறும் பெருமாள்ல கருப்பியை வச்சு சொல்லியிருந்தாரு, அதாவது கருப்பி டாக் வச்சு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கழுதையை வச்சு நம்ம கர்ணன்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல பைசன் வச்சு வந்திருக்காரு. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல பேச போறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயம் தான், இது வந்து ஒரு கபடி பிளேயரோட பயோபிக்கை தான் வந்து இதுல பண்ணியிருக்காங்கிறது. ஸோ கண்டிப்பா அரசியல் பேசுறதுங்கிறது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு கைவந்த கலை தான். ஸோ இதுல எந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு, ஸோ எவ்வளோ விஷயத்தையெல்லாம் எதிர்த்து பேசியிருக்காருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பரியேறும் பெருமாளும் கர்ணனும் பல ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. பரியேறும் பெருமாள்ல வந்து அவர் சாஃப்டா சொன்ன விஷயமா இருக்கட்டும், கர்ணன்ல வந்து அந்த கோபத்தோட சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவருடைய 3வது படமான மாமன்னனை பலரும் பலவிதமா எதிர்பார்த்தாங்க. ஆனா பலருக்குமே அந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு மூவியா வரல. நிறைய கேள்விகள் அவங்களுக்கு இருந்தது. மாரி செல்வராஜா இப்படி எடுத்தாருங்கிற கேள்விகளும் பலருக்கும் இருந்தது. ஸோ அது எல்லாருக்குமே பதிலா இந்த பைசன் படம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீலம் ப்ரொடக்ஷனும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்த படத்துல அரசியலுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது தமிழ் சினிமா இஸ் பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் மெயினாக இதில் கமல் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்காருங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். பிகாஸ் ஜூன்ல வந்து இந்தியன் திரைப்படம் வருது, அதுக்கப்புறம் கல்கி திரைப்படம் வருது. இப்போ பார்த்தா தக் லைஃப்னு ஒரே ஒரு ஃபோட்டோவில் வந்து மொத்த சோஷியல் மீடியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பல விஷயங்கள் கமல் சாரோட லீடில் தமிழ் சினிமா இஸ் பேக் ஆன் ட்ராக்னு சொல்லலாம். பல படங்கள் எதிர்பார்க்குற படங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த எதிர்பார்க்குற படங்கள்ல நீங்க எந்த படத்துக்காக ரொம்பவே எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranesh signing off.